வணக்கம், வெல்கம் டு உங்கள் அகாடமி. ஸோ இன்னைக்கு யூடியூப் செஷன்ல யூனிட் 8 சம்மந்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்ற தலைப்பு. யூனிட் 8 சம்மந்தமா ஆல்ரெடி நான் 280 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் தமிழ்நாடு லிட்டரேச்சர் சம்மந்தமா ஒரு 100 கேள்விகள், திருக்குறள் சம்மந்தமா ஒரு 100 கேள்விகள் பார்த்திருப்போம். அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் சம்மந்தமான ஒரு 100 கேள்விகளின் தொகுப்பு வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ஆல்ரெடி நான் ஒரு 80 எம்சிக்யூஸே கவர் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் 20 கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புகளை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்றத பாத்திரலாம். அதுக்கப்புறமா அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன பேட்ச் கோர்சஸ் இப்போ லைவ்ல இருக்கு அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நான் ஷேர் பண்றேன். ஸோ ஜஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் வித் 81st கொஸ்டின். ஸோ லாஸ்ட் நம்ம என்ன கேள்வி பார்த்திருந்தோம் அப்படின்னா 80வது கேள்வியா, ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டவங்களுக்கு தெரியும். 80வது கேள்வியா நம்ம in which year Simon Commission was constituted அப்படின்னு பார்த்தோம். 1927, 1930, 1919 and 1917. ஸோ இதுல வந்து சரியான பதில் என்ன, எப்போ பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது 1927 தான் சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ 81st கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். In which Congress session complete independence as its goal is declared அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ காங்கிரஸ் செஷனுக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுடைய கோலா பிக்ஸ் பண்ணது எந்த வருஷம் அப்படின்றதான் கேள்வி. மெட்ராஸ் 1887, மெட்ராஸ் 1927, லாகூர் 1920 அண்ட் லாகூர் 1919 அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் எப்போ எந்த காங்கிரஸ் செஷன்ல கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுடைய கோலா டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்றதான் கேள்வி. சரியான பதில் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். மெட்ராஸ் 1927 இஸ் தி ரைட் சாய்ஸ். ஓகேங்களா. in which Congress session complete independence as its goal is declared அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி மெட்ராஸ் 1927. மெட்ராஸ் செஷன்ல 1927ல தான் இந்த கோலை வந்து பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். In the 1920, Congress with Gandhi in leadership was transforming into a broad-based movement in Tamil Nadu. The Madras session of the Indian National Congress 1927 declared complete independence as its goal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So most important thing இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, on which river bank Jawaharlal Nehru hoisted national flag அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ரிவரோடைய கரை ஓரமாக அவர் நேஷனல் பிளாக் ஹோஸ்ட் பண்ணாரு? ராவி, ஜீலம், சட்லஜ் அண்ட் செனாப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ரைட் ஆன்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிவர் ராவி அப்படின்றதான். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். On 26 January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of river Ravi as the declaration of independence. பட் அதுக்கு முன்னாடியே அவங்க டிசம்பர் 31 இருக்கு இல்லையா, அந்த டேட், அந்த அன்னைக்கு வந்து 1920 அன்னைக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா மிட் நைட்ல ட்ரைகலர் பிளாக ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போதான் என்ன டிசைட் பண்ணிருப்பாங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 26ல இருந்து நம்ம பூர்ண ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பாங்க. அந்த வருஷத்துல இருந்து 26 ஜனவரி 1930ல இருந்து 1947 வரைக்கும் நியர்லி 17 இயர்ஸ் பாத்தீங்கன்னா we celebrated பூர்ண ஸ்வராஜ் டே on that particular day. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிரிட்டிஷ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், லைக் எங்களோட இண்டிபெண்டன்ஸ் அந்த டேட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே ரெஃப்யூஸ் டு கிவ். அவங்க ஆகஸ்ட் 15 அப்படின்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. லேட்டரா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அன்னைக்கு நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம். ஈவன் தோ 2 months முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. நவம்பர் 26, 1949 நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய மேக்கிங் கம்ப்ளீட் ஆயிருக்கும். பட் தே வெயிட்டட் 2 months வெயிட் பண்ணி ஜான் 26 அன்னைக்கு தான் எனாக்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஆனா இந்திய அரசியலமைப்பை அடாப்ட் பண்ணிக்கிட்டது 26 நவம்பர் 1949. ஆனா எனாக்ட்மெண்ட்க்கு நடைமுறை கொண்டு வந்தது ரிபப்ளிக் டே அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட் இது பூர்ண ஸ்வராஜ் டே. ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் ரிவர் ராவி. 83வது கேள்வி, how many volunteers broke salt with ராஜாஜி in வேதாரண்யம் அப்படின்னு கேக்குறாங்க. 19, 20, 12 and 35. அதாவது சால்ட் சத்தியாகிரக காந்திஜி அங்க லீட் பண்ணி கொண்டு போகும்போது எல்லா இடங்களுமே கோஸ்டல் ஏரியாஸ்ல எல்லா இடங்களுமே என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாலண்டியர்ஸ் வந்து மார்ச் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அப்படி தமிழ்நாட்டுல டேக் ஓவர் பண்ணது ராஜாஜி. வேதாரண்யத்துல திருச்சில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடைப்பயணமா போய் சால்ட் லாவை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு போனாங்க. அப்ப ராஜாஜி கூட எத்தனை வாலண்டியர்ஸ் டிராவல் பண்ணாங்க அப்படின்றதான் கேள்வி. ஸோ 19, 20, 12 and 35ல சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 12 வாலண்டியர்ஸ். On reaching Vedarnayam, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law
by picking up salt, Rajaji was arrested for that அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 84வது கேள்வி, when did ராஜாஜி started salt சத்தியாகிரகா, எந்த டேட்ல அவர் ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நான் முன்னாடியே நிறைய முறை சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மந்த் டேட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலயுமே இயர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பட் டிஎன்பிஎஸ்சில தே ஃபோக்கஸ் ஆன் தி டேட் as well as மந்த். அதனால நீங்க அதோட சேர்த்து தான் நீங்க படிக்கணும். when did ராஜாஜி started salt சத்தியாகிரகா? 13th March 1930, 12th March 1930, 13th April 1930 and 28th April 1920. So among these four options, the right answer is option C is the right choice. 13th April 1930. அன்னைக்கு தான் அவருடைய பயணம் சால்ட் சத்தியாகிரக பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ராஜாஜி organized and led a salt satyagraha march to Vedarnayam. The march started from Tiruchirappalli on 13th April 1930 and reached Vedarnayam in Tanjavur district on 28th April அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So okay, அடுத்த கேள்வி பார்க்கலாம். Who among the following was the first woman to pay penalty for violation of salt laws அப்படின்னு கேக்குறாங்க. அன்னி பெசன்ட், சரோஜினி நாயுடு, ருக்மணி லட்சுமிபதி அண்ட் வேலு நாச்சியார். முதல் முறையாக சால்ட் லவ பிரேக் பண்ணதுக்காக பெனால்டி பே பண்ண உமன் யாரு, பெண் யாரு அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் மோஸ்ட்லி யாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ருக்மணி லட்சுமிபதி. அவங்க தான் வந்து the first woman to pay penalty for violation of salt laws. பட் நிறைய பேர் வந்து நீங்க சரோஜினி நாயுடு கெஸ் பண்ணிருப்பீங்க மேபி, பட் the right answer is ருக்மணி லட்சுமிபதி. Mill workers struck work across the province. Women participated enthusiastically. Rukmani Lakshmipati was the first woman to pay penalty for violation of salt laws அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் சாய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த செஷன்ல 86ல இருந்து 90 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ அன்அகாடமில என்னென்ன பேட்ச் கோர்சஸ் லைவ்ல இருக்கு, அதாவது பிளஸ் கோர்சஸ் லைவ்ல இருக்கு, அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஸோ டிசம்பர் மந்த் 2020ல பாத்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்ற ஒரு பேட்ச் கோர்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஜியோகிராஃபி as well as எக்கனாமி இன் தமிழ் மீடியம். ஜியோகிராஃபி டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு, டிசம்பர் 30 வரைக்கும் கண்டினியூ ஆகும். எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 22 ஸ்டார்ட் ஆகும், ஜனவரி 14 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ ரெண்டுமே தமிழ் மீடியம்ல தான் டீச் பண்றேன். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கோர்ஸ் தான் குறிக்கோள். இலக்கு பொறுத்த வரைக்கும் குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னுடைய சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி இங்கிலீஷ் மீடியம்ல டீச் பண்ண போறேன். டோட்டலா 40 செஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செஷன்ஸ்மே வந்து 90 மினிட்ஸ் டியூரேஷன். ஸோ ரொம்பவே எலாபரேட்டா ஒவ்வொரு டாபிக்மே நம்ம 3 ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். கம்ப்ளீட் 100% சிலபஸ் கவரேஜ் இருக்கும், அலாங் வித் எம்சிக்யூ, தியரி as well as எம்சிக்யூ ரெண்டுமே நம்ம இந்த கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அன்அகாடமில நீங்க அதுக்கான பெனிஃபிட், அதாவது லைவ் பிளாட்ஃபார்ம் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ், அதாவது ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த கிளாஸ் எல்லாமே தெரியும். பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த கிளாஸ் நீங்க அன்லாக் பண்றதுக்கு ஒரு கோட் மட்டும் பயன்படுத்தணும். என்ன கோட்னா வி லவ் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்க எந்த ஸ்பெஷல் கிளாஸா இருந்தாலும் சரி, என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா அடுத்த முறையில நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்கும்போது, ஃப்ரீ கிளாஸ் பார்க்கும்போது எந்த விதமான கோட அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணாதான் கிளாஸே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அன்அகாடமில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ், லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ், ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் அண்ட் அன்லிமிட்டட் ஆக்சஸ், இது எல்லாமே மேஜர் பெனிஃபிட்ஸ் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம். சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்க லேர்னிங் ஆப்ல பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஓப்பன் ஆகும். இந்த 5 பிளான்ஸ்ல உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ, எந்த டூரேஷன்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10% டிஸ்கவுண்ட் வந்து வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க கெயின் பண்ணிக்கலாம். அனதர் 10% டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா அன்அகாடமில எவ்வளவு ஸ்பெஷல் கிளாஸ் பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் ஆயிட்டு இருக்கும். நீங்க சூஸ் பண்ற பிளான்ல அப் டு 10% வரைக்கும் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து மோஸ்ட் பெனிஃபிஷியரி பிளான் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 இயர் பிளான் தான். பிகாஸ் 6800 உங்களுக்கு அது கிடைக்கும். 1 இயர் பொறுத்த வரைக்கும் 5600 ஆகும். ஸோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் 1200 தான். அதுல உங்களுக்கு அடிஷனலா 1 இயர் கிடைக்குதுன்ற போது whoever going to subscribe for 1 year நீங்க 2 இயர் சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெயின்ஸ் லெவல் அண்ட் இன்டர்வியூ லெவல் எல்லாத்துக்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரெனியூவல் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஃபேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க பண்ணும் போதே கிளியர் கட் மைண்ட்ல நீங்க 2 இயர்ஸ் பண்ணிக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போத் ஆன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு இருக்கு. டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்ஸ் சாரி ஹெச்டிஎஃப்சி மட்டும் அப்ளிகபிள் ஆகும். கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். 6 months 1 year and 2 year இந்த 3 பிளான்ஸ்க்கு மட்டும் நீங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 1 month and 3 months அதுக்கு மட்டும் தர மாட்டாங்க. பிகாஸ் ஷார்ட் பிளான் அது. மோர் தென் 6 months பிளான்ஸ்க்கு மட்டும் தான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். ஸோ அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய கோர்சஸ் டைம் டு டைம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ வரக்கூடிய 2021 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இயரை மாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம்ல ரைட் கைடன்ஸ்ல நீங்க என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா சாதிக்க முடியும். ஸோ நல்ல முடிவை விரைவா எடுங்க. நன்றிகள். அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.